வெல்கம் டு ஸ்ரீராயா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாங்க. மரவள்ளிக்கிழங்கு தோசை, அடை எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். நான் அடையாகவும் ஊற்றிருக்கேன், தோசையாகவும் ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தோசை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு, கொஞ்சோண்டு பெருங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா ஊற வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் அரிசி, ஒரு 1/4 டம்ளர் உளுந்தும் ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க ஊற வச்சு. இப்போ நான் இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். கிழங்கு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சரி, அரைச்சிட்டு வந்துட்டுங்க, ஊற்றிக்கலாம். இப்போ அரிசியை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரிசியை அரைச்சிட்டு வந்து ஊற்றியாச்சுங்க. இது கலக்கையில் கொஞ்சம் ஜார் கழுவி மட்டும் தண்ணி ஊற்றிட்டு, உங்கள்கிட்ட பழைய இட்லி மாவு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இதில் கூட கலக்கலாம். இல்லை அரிசி மாவு இருந்தாலும், பச்சரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் போட்டு கலக்கிக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி ஊற வச்சு பண்ணிட்டேன். இதுக்கு அளவாக உப்பு, பெருங்காயத்தூள், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ இதை கலக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா கலக்கிக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. நாம் அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு வடக்கல் வச்சு கொஞ்சம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடுகு பொரியட்டும். ஒரு 2 கப் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இதையும் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே அரைக்கிறதுக்கு போட்டிருக்குறோம், அதனால் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம். வெங்காயம் வதங்கினது போதுங்க, அரைப்பதான் வெந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை, இப்போ இதை மாவுக்குள்ளே கொட்டிடலாம். இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிருக்குறேங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். வடக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இதை எடுத்து சட்னியில் கொட்டிடலாங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் கல் காஞ்சிருச்சுங்க. இப்போ எண்ணெய் உரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்படி அடை மாதிரி சின்னதாக ஊற்றிக்கலாம். இல்லை தோசை மாதிரி வேணுனாலும் நீங்கள் கல்லேரத்துக்கு ஊற்றிக்கலாம். நான் இப்போ அடை மாதிரி ஊற்றிருக்கேன். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுடலாம். வேகட்டுங்க. நல்லா ஒரு சைடு வெந்துருச்சுங்க. இன்னொரு சைடு திருப்பி போடலாம். இன்னொன்று பாருங்கள், தோசை மாதிரி ஊற்றியிருக்கேன். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்கலாம். இது அடை மாதிரி ஊற்றிருக்கேன். சூப்பரான
டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இதுக்கு வந்து சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். சூப்பர். ரொம்ப அந்த வெங்காயங்க ஒரு அரை வேக்காடாக கடிபடுறது செம்ம காம்பினேஷனுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.